Hi students, today we are going to talk about electrostatics of conductors and dielectrics. அதாவது கடத்திகள் மற்றும் மின்காப்புகளின் நிலைமின்னியல் பண்புகள். First one, conductors at electrostatic equilibrium. நிலைமின் சமநிலையில் கடத்திகள். Consider irregular shape கொண்ட ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். அதாவது மின் கடத்தின்னு சொல்லுவோம். அதில் நிறைய சார்ஜஸ் இருக்கும். அது ரேண்டம் மோஷனில் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துக்கிறோம், உலோக கடத்தி. அதுலேயும் நிறையா சார்ஜஸ், மில்லியன் கணக்கில் சார்ஜஸ் ரேண்டமாக ஃப்ரீயாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மொபைல் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் சுதந்திரமாக இயங்கும் மின்துகள்கள். ஸோ இதை நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்குது எலக்ட்ரான்ஸ். எப்போ நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே அப்ளை பண்ணாத போது, புறா மின்புலம் கொடுக்காத போது உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டமாக இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன் இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, அந்த ஆல் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். எப்போனா நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சப்போஸ் நாம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம், புற மின்புலம் இது கொடுக்கும்போது அது என்ன ஆகுன்னா எலக்ட்ரான்ஸு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும், ஒரு யூனிஃபார்முக்கு வரும். சரியா? ஸோ அப்படி வந்துட்டால் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, சார் இல்லைனா மேம் இல்லாத போது நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் ரேண்டமாக விளையாண்டுருப்பீங்க, படிக்காமல் ஒன்றும் இல்லாமல். சரியா? சும்மா எக்ஸாம்பிள். ஓகே, இல்லை அது உண்மை தான், விளையாண்டுருப்பீங்க. சரியா? நீங்கள் தான் எலக்ட்ரான்ஸ், ரேண்டமாக இருப்பீங்க. அதில் நாங்கள் சார் வரோம், எக்ஸ்டர்னல் அவங்க தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? சார் வந்துட்டு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நீங்களாம் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவீங்க. சரியா? ஸோ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் சாரை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா தான் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் மோஷனுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி கொடுக்காத போது நோ பர்டிகுலர் டைரக்ஷன், அது டைரக்ஷன் அதாவது ரேண்டம் மோஷன்லேயும் இருக்கும். அதனால நோ நெட் கரண்ட் ஃப்ளோ. ஸோ இதை தான் நாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். உள்ளே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு ஜீரோவாக இருக்கும், அதாவது நிலைமின் சமநிலையில் உள்ளது. இதில் 4 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ், த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். அதாவது ஒரு கண்டக்டர் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ காஸ்லாவோட 4th கேஸில் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ ஸ்பியர் இருக்குது, ஒரு பால் இருக்குது. ஒரு பால் இருக்குன்னா பால் மேலே சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது சார்ஜ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும். பட் உள்ளே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் இருக்காது, Q = 0வாக இருக்கும். அப்படி சார்ஜ் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், 0வாக தான் இருக்கும். சரியா? அப்போ இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர். ஒரு கடத்திக்கு உள்ள மின்புலம் 0வாக இருக்கும். திஸ் இஸ் ட்ரூ ரெகர்லெஸ் ஆஃப் வெதர் தி கண்டக்டர் இஸ் சாலிட் ஆர் ஹாலோ. அது திண்ம கடத்தி அல்லது உள்ளீடற்ற கூடுன்னு சொல்லுவோம் ஒரு கண்டக்டர். அதெல்லாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கரண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயுமே உள் சைடு மொபைல் வச்சுக்கிறோம், ஒரு மொபைல் வச்சுக்கிறோம் நம்ம. சரியா? உள்ளே வச்சுட்டு இது நல்லா கேப் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்துட்டு கண்டக்டரு, இது வந்துட்டு இன்சுலேட்டரு, அது பிளாஸ்டிக். ரெண்டையும் மொபைல் வச்சிடுறோம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இது கால் பண்ணி பார்க்கலாம். எது பிளாஸ்டிக் பொருள் வச்சோம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற மொபைலுக்கு நாம் இன்னொரு மொபைல்லேருந்து கால் பண்ணுறோம். ஸோ அப்படி கால் பண்ணும்போது அதுக்கு ரீச் ஆகும். சரியா? மீன் கம்பேர் டு திஸ், இதில் வந்துட்டு இது கண்டக்டரு, உள்ளே என்ன பார்த்தோம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும். சரியா? அப்போ உள்ள மொபைல் வச்சுட்டு நாம் வெளியிலேருந்து கால் பண்ணுறது மொபைலுக்கு ரீச் ஆகாது. ஏன்னா இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும். இதில் கண்டக்டரில். சரியா? இதெல்லாம் இருக்காது, 0 இருக்காது. பட் இதில் கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி 0 இருக்கிறதுனால தான் நம்ம கால் பண்ணும் போது அது ரீச் ஆக மாட்டேங்குது.
நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்கீங்களா செஞ்சு பாருங்கள். சப்போஸ் அதில் உள்ள அந்த கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்னாகும், அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ணும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ ஃபோர்ஸ், ஒரு விசை செயல்படும் உள்ள அந்த கண்டக்டருக்கு உள்ள. அப்படி விசை செயல்பட்டு என்னாகும், நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு வரும், மூவ்ஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ அப்படி வந்தால் நெட் கரண்ட் ஃப்ளோ ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது பட்டு இது வந்துட்டு இம்பாசிபிள், சரியா? ஸோ இது வந்துட்டு இன்னொரு கண்டக்டரில் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு செலுத்தியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு கண்டக்டர் இருக்குது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம்னா உள்ள கண்டக்டரில் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக இருக்கும். நான் அப்படி கொடுக்கும்போது மைனஸ் எல்லாம் இங்கே வந்துடும், ப்ளஸ் எல்லாம் ரைட் சைடில் போயிடும். ஏன்னா இது வந்துட்டு இன்சைடு, இது வந்துட்டு அவுட் சைடு, சரியா? அப்படி ரீஅலைன் ஆகும்போது இது வந்துட்டு இந்த ரெட் கலர் டைரக்ஷன் இன்டர்னல், அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிளாக் கலரு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி ரீஅலைன் ஆகும்போது உள்ள இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது நம்ம எவ்வளோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோமோ அவ்வளோ ஃபோர்ஸுக்கு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டும் சேம் மேக்னிடியூடுக்கு வரும், சேம் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னாகும், ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள இன்சைடில் 0 ஆயிரும். இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல், இங்கே போட்டுவாங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரெண்டும் என்னாகும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. அப்போ நல்லிஃபை ஆயிரும், அதாவது 0 ஆயிரும். ஓகே, அப்போ ஒரு கண்டக்டரில் இது நடக்கிறதுக்கு அதோட டைம் டேக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻16 செகண்டு, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் டைமில் நடக்கும், சரியா? அட்டன் டைமில். ஓகே, தென் செகண்ட் கேஸ் பார்க்கலாம். there is no net charge inside the conductor. ஒரு கண்டக்டருக்கு உள்ள நெட் சார்ஜ் எப்படி இருக்கும், 0வா இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0வா தான் இருக்கும். ஏன்னா அங்கே சார்ஜ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அங்கே சார்ஜ் இல்லாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வேலைங்க இருக்காது, சரியா? the charges must reside only on the surface of the conductor. ஒரு கடத்தி இருக்குது, ஒரு கடத்தி சர்ஃபேஸ் அந்த பரப்பில் தான் சார்ஜ்லாம் இருக்கும், பட் இன்சைடில் 0வா இருக்கும். கன்சிடர் இர்ரெகுலர் ஷேப் கொண்ட ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதுக்கு உள்ள நம்ம காசின் சர்ஃபேஸ் வரைகிறோம். அப்போ உள்ள கியூ நெட் சார்ஜ் எப்படி இருக்கும், 0வா இருக்கும், சரியா? நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர் ஈவன் இஃப் சம் சார்ஜ் இஸ் இன்ட்ரடியூஸ். சப்போஸ் உள்ள சார்ஜ் இருந்தால், சம் சார்ஜ் இன்ட்ரடியூஸ் இங்கே இருந்தாலுமே எதுக்குள்ள, இன்சைடு த கண்டக்டருக்குள்ள. அப்படி இருக்கும்போது இம்மிடியட்டாக ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். இந்த சர்ஃபேஸ், இந்த கண்டக்டரோட சர்ஃபேஸுக்கு வந்துடும் எது, அந்த சார்ஜஸ்லாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம், நிலைமின் சமநிலையில் உள்ளது. அடுத்து 2 கேஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.